தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா திலீஷ் போத்தன், அனுராக் கைசப், தர்ஷன் ராஜேந்திரன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ஷூட்டிங் கிளப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நகரும். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் மிக்க அந்த கிளப்பை காட்டுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்துல இருந்தே ஒரு ஆர்மரி கிளப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிளப்ல நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்படி புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மெம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஆக்டரா இருப்பாரு. இவர் ஒரு ஹண்டிங் திரைப்படம் எடுக்கிறதுக்காக அந்த மெத்தடிங் ஆக்டிங் பண்றதுக்காக அந்த கிளப்ல ஜாயின் பண்ண வருவாரு. அந்த டைம்ல அந்த கிளப் மேல ஒரு அட்டாக் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த அட்டாக்கை யார் பண்ணா, அந்த அட்டாக்ல யாரெல்லாம் சர்வைவல் ஆனா, என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ரைஃபிள் கிளப். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரைஃபிள் கிளப்ல அந்த மெம்பரா இருக்கக்கூடியவங்கள அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை காட்டின விதம் இருக்கு இல்லையா, அது வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா ஒரு சாதாரண மனிதர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டின விதம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே போல அந்த ரைஃபிள் கிளப் அந்த எப்படி உருவாச்சு, அதுக்கான பாரம்பரியம் என்ன, எப்படி வந்துச்சு, அதுல இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ் என்ன, அதுல ஷூட்டிங்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டின விதம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே போல அந்த அனுராக் கைசப் ஏன் அந்த கிளப் மேல அட்டாக் பண்றாரு, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ரெண்டு குரூப்பும் மோதிக்கிற அந்த கிளாஷ் இருக்கு இல்லையா, அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, அந்த அனுராக் கைசப் கூடிய அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்கள இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா காட்டியிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.